ஹலோ கேஷ், நம்ம ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தூக்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உள்ள மீன் தான் வளர்க்க போகிறோம். ஸோ அதை கெஸ் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி காய வச்சாச்சு. கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது அடைக்கணும் ஓட்டையெல்லாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டையெல்லாம் வந்து அடைச்சா தான் கண்டிப்பாக வந்து மீன் வளர்க்க முடியும் இதில். ஓகே, நம்மளும் பார்த்தா அடைக்கிறதுக்கு வந்து எம்சில் தான் யூஸ் பண்ணுவோம். இதாங்க எம்சில், இந்த 2 தான் இருக்கும். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடைக்கணும். அடைச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி ஒழுகல எனக்கு அடைச்சதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது நல்லா அடைச்சி வச்சாச்சு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸையுமே. அடைச்சதுக்கப்புறம் நம்ம வளர்க்க போகிற மீனுக்கு வந்து நல்லா கலர் நல்லா டார்க்காக இருக்கனால வந்து சுற்றி பேக்ரவுண்டில் பெயிண்ட் அடிக்க போகிறோம். எப்படின்னா வந்து பிளாக் கலர் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நீங்கள் அடிக்கலாம். மோஸ்ட்லி தண்ணியில் சேஃப் தான். நீங்கள் அடித்து நல்லா காய வச்சக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அது தண்ணி ஊற்றிட்டு 2 வாட்டி இறக்கணும் தண்ணி. அப்படின்னா தான் வந்து மீன் விடணும். அது ஒரு 3 நாள் ஆகும் ப்ராசஸ். நீங்கள் அதை பண்ணதுக்கப்புறம் தான் மீனே விட முடியும். ஓகே, நம்ம அடிச்சாச்சு பார்த்தா வந்து எவ்வளோ சூப்பர் பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஓகே, நல்லா காய வச்சிடலாம் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஏற்றிடுங்க. தண்ணி ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி தண்ணி இறக்கிற மாதிரி 2 வாட்டி பண்ணுங்கள். 2 வாட்டி பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் உள்ள ஸ்மெல்லாம் இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி ஃபிஷ் விடுங்க. நான் அப்படி தான் விட்ருக்கேன். பார்த்தவங்களுக்கு தெரியும். கோல்டு ஃபிஷ் விட்ருக்கேன். கொஞ்சம் சின்ன கோல்டு சர்வே ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கோல்டு ஃபிஷ் விட்டு பார்த்தா 24 ஹவர்ஸ் மேலே ஆச்சு. அதனால் நல்லா சர்வே ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன ஃபிஷ்னு விட்டுறலாம். ஆல்சோ நம்ம என்ன ஃபிஷ் புது ஃபிஷ் விட போகிறோமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சா. பை பை, சீ தி நெக்ஸ்ட் வீடியோ.